இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். டிபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் இடம்பெறும் சுவாரஸ்யமான திருப்பு முனைகளை அனுபவம் பெற்ற ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றும் ஒரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள், வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் படும் பாடு, ஸ்ரீதரன் போட்ட இரட்டை வேடம், போட்டியிலிருந்து விலகியுள்ள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக தேசிய கட்சிகளாக வலம் வந்து கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சிங்கள தேசியவாதத்தினை மையப்படுத்தியுள்ள தரப்புகள் ஆகியன பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றன என்பது தொடர்பில் பார்க்கின்ற பொழுது சில முக்கியமான விடயங்களும் வேடிக்கையான முடிவுகளும் கிடைக்கின்றன. அந்த வகையில் ஜனாதிபதி பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற அதிகாரத்தினையும் தக்க வைக்கும் நோக்குடன் தனியாக போட்டியிடும் தீர்மானத்தை எடுத்துள்ளதோடு தனது வேட்பாளர்கள் தெரிவிலும் மிக தீவிரமான கரிசனைகளை கொண்டு பட்டியலை தயாரிக்கும் பணியிலும் இறங்கியிருக்கின்றது. அதேபோன்று அந்த கட்சியானது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தினை பெற்றுக்கொள்ளும் என்ற பெரும் நம்பிக்கையில் தேர்தல் பணிகளை முகம் கொடுத்து வருகின்றது. இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் அமைந்த பரந்துபட்ட கூட்டணியுடன் தான் களமிறங்கி இருக்கின்றது. அதில் குறிப்பாக கட்சிக்கு எதிராக செயற்பட்ட தீர்மானங்களை மீறியவர்களை சஜித் பிரேமதாச வெளியே தூக்கி கடாசியுள்ளார். குறிப்பாக சரத் பொன்சேகா, தலதா அத்துக்கோரல உள்ளிட்டவர்களின் பதவிகளுக்கு கபீர் ஹசீன் மற்றும் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை விடவும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு மலேகம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடன் இணைந்து கூட்டணியாக களம் இறங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களான ருவான் விஜயவர்த்தன, வஜ்ர அபேவர்த்தன, ஹரின் பெர்னாண்டோ போன்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைக்கும் முயற்சியில் களமிறங்கி இருந்தார்கள். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி தொடர்பிலான கலந்துரையாடல்கள் முற்றாக முறிவடைந்து விட்டன. இவ்வாறு முறிவடைந்தமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்த அடிப்படை நிபந்தனையே காரணம் என தெரிய வந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான நிபந்தனையாக இருந்தது. பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல்கள் ஆரம்பமாயின. இரு கட்சிகளின் தலைவர்கள் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன மற்றும் சஜித் பிரேமதாசவின் அரசியல் ஆலோசகர் லக்ஷ்மண் பொன்சேகா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இருவருக்கும் இடையில் சுமார் 8 சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆரம்ப நிலை காரணமாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் பொதுஜன பெரமுன தனித்து களம் இறங்குவது என தீர்மானித்திருக்கின்றது. அது நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் இளையவர்களை மையப்படுத்திய பட்டியல் ஒன்றை தயாரித்து வருகின்றது. அது மட்டுமின்றி ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வெளியிட்ட தமது கட்சியை சேர்ந்தவர்களை மீண்டும் கட்சிக்குள் உள்வாங்குவது இல்லை என்றும் அவர்களுக்கு ஆசன ஒதுக்கீட்டை செய்வதில்லை என்றும் தீர்மானித்திருக்கின்றது. அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு பகுதியினர் சந்திரிகாவுடன் இருக்கிறார்கள். இவர்கள் தமக்குதான் கட்சி சொந்தம் என்று உரிமை கோருகிறார்கள். அவ்வாறானவர்களில் மஹிந்த அமரவீர, நிமால் சிறிபாரடி சில்வா, துமிந்த திசாநாயக்க ஆகியோர் முக்கியமானவர்கள். மறுபக்கத்தில் தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான குழுவினர் தமக்கே கட்சி உரித்தானது என்ற வகையில் காய்களை நகர்த்தி வருகிறார்கள். இருதரப்பும் ஒன்றிணையாது விட்டால் வெவ்வேறு பிரதான கட்சிகளில் களமிறங்குவதுதான் தற்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இதே நேரம் விமல் வீரவங்ச, உதய கம்மன்வில தரப்பு பிரபல வர்த்தகரான திலீப் ஜெயவீரவின் கட்சியில் இணைந்து போட்டியிட உள்ளனர். இந்த கட்சியில் தான் பொதுஜன பெரமுனவால் நிராகரிக்கப்பட்ட தரப்பினர்
போட்டியிட உள்ளதாக தகவல்கள் உள்ளன. இதன் முதலாவது அங்கமாகத்தான் ரோஷான் ரணசிங்க மௌபிம ஜனதா கட்சியுடன் இணைந்து தவிசாளராக திலித் ஜெயவீரவால் பதவி அமர்த்தப்பட்டிருக்கின்றார். இன்சைட்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் யாழில் கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் விரிவாக ஆராய்ந்தது. இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவே போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மறுதினம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் தரப்பின் கூட்டான தமிழ் மக்கள் பொது சபையுடன் கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தின் போது தமிழ் மக்கள் பொது சபையில் அங்கம் வகிக்கும் பேராசிரியர் ஒருவர் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டவர்கள் தோல்வியடைந்தவர்கள் எல்லோரும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், 50% ஒதுக்கீட்டை சிவில் அமைப்பினருக்கு வழங்க வேண்டும் என்று மெதுவாக ஆரம்பித்தார். உடனடியாகவே தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா பதிலடிகளை வழங்க ஆரம்பித்தார். குறிப்பாக பேராசிரியர் மீண்டும் அந்த விடயத்தினை கருத்தாடலுக்கே எடுத்துவிடக் கூடாது என்ற வகையில் ஒரு பிடித்துவிட்டு தான் ஓய்ந்தார். ஸ்ரீகாந்தா ஓய்ந்ததும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தனது பங்கிற்கு எங்களுடைய இயக்கங்களில் இத்தனை பேரை பலி கொடுத்து நாங்கள் வாழும் வாழ்க்கை யாருக்கானது என்று ஆரம்பித்து பேராசிரியரை வாயடைக்கும் வகையில் பதிலடியை வழங்கிவிட்டார். இதன் பிறகு பேராசிரியர் அமைதியாகிவிட்டாராம். அதன் பின்னர் சின்னம் சம்பந்தமாக உரையாடிய போது சிவில் அமைப்பினருக்கு சங்கு பறிபோக போகின்றதே என்ற கிளி தொற்றிக் கொண்டதால் அதை பற்றி ஆழமான உரையாடலுக்குள் செல்வதை தவிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனினும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் விட்டபாடு இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக அதே விடயத்தினை பேசிக் கொண்டிருந்த நிலையில் மட்டக்களப்பை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு சிவில் பிரமுகர் சின்ன மாற்றத்திற்கு பச்சை கொடி காட்டும் வகையில் வார்த்தையை விட்டுவிட்டாராம். இதனால் ஏனைய சிவில் தரப்பினர் குறித்த பிரமுகர் மீது கடுப்படைந்துள்ளனர். எனினும் அதனை பகிரங்கமாக சொல்ல முடியாது தற்போது வரை தடுத்து வருகிறார்கள். சிவில் அமைப்பினர் சங்க சின்னம் தொடர்பில் இவ்வளவு கரிசனைகளை கொண்டிருப்பதன் பின்னணி தொடர்பில் தேடி பார்த்த போது சிவில் தரப்பினரிடத்தில் மேலும் 2 திட்டங்கள் இருந்தமை அம்பலமாகி இருக்கின்றது. அதில் ஒன்று சங்க சின்னத்தை உரிமையுடன் பெற்று விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியின் மான் சின்னத்தை மாற்றியமைத்து அந்த கட்சியில் போட்டியிடுவது ஆகும். இரண்டாவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட துறை சார்ந்தவர்களை உள்ளடக்கிய தரப்பொன்று சுயேட்சையாக களம் இறங்குவதற்கான திட்டம் ஒன்றை தமிழ் மக்கள் பொது சபையுடன் கலந்துரையாடியுள்ள நிலையில் அந்த திட்டத்தினை முன்னகர்த்துவது ஆகும். குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் உள்ள சில தரப்பினரும் அரசியல் கட்சிகள் எவையுடனும் சேராது தமிழ் மக்கள் பொது சபையும் குறித்த துறை சார்ந்தவர்களை உள்ளடக்கிய தரப்பும் இணைந்து போட்டியிடுவதுதான் பொருத்தமானது என்றும் அது தமிழ் மக்களின் மாற்றத்துக்கான ஒரு தரப்பாக அடையாளப்படுத்தி பிரசாரம் செய்ய முடியும் என்றும் யோசனைகளை வழங்கியுள்ளனர். இதன் காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் பொது சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் 2 நாட்கள் கால அவகாசத்தினை கோரியது. இருந்த போதும் மீண்டும் திருகோணமலையில் கூடிய பொது சபையினர் ஜனநாயக தேசிய கூட்டணியில் போட்டியிட்டாலோ அல்லது விக்னேஸ்வரனுடன் சென்றாலோ தாம் கோரும் ஆசனங்கள் வழங்கப்பட மாட்டாது என்பது உறுதியாகியுள்ளமையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் சிவில் அமைப்பில் உள்ளவர்களில் பலர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பிளாட் டெலோ, விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தரப்புகளுடன் ஏற்கனவே டீல் பேசிவிட்ட நிலையில் சிவில் அமைப்பினால் அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையையும் ஏற்படுத்தும் என்பதையும் உணர்ந்துவிட்டனர். மேலும் தாங்கள் அரசியலில் பிரவேசித்து தோல்வி கண்டால் தமக்கு சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என்ற அந்தஸ்தும் இல்லாது போய்விடும் என்பதும் அதற்கொரு காரணமாகின்றது. இதனால் பொது தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்ற முடிவையும் கூடவே அரசியல் கட்சிகள் சங்கு சின்னத்தை பயன்படுத்தக் கூடாது என்றும் வலியுறுத்தி அறிக்கை விட்டுள்ளார்கள். எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு விடுத்த அறிவிப்புக்கு அமைவாக அந்த கூட்டணிக்கு சங்கு சின்னம் வழங்கப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் சிவில் சமூகத்தின் சில அங்கத்தவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மீது கடுப்படைந்து அவர்களை விமர்சிக்கவும் முடியாது, ஆதரிக்கவும் முடியாது நட்டாற்றில் நிற்கின்றார்கள். இலங்கையின் அரசியல் களத்தில் இடம்பெறும் சுவாரஸ்யமான திருப்பு முனைகளை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் இன்சைட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது இலங்கை தமிழரசு கட்சியில் கடுமையான தமிழ் தேசியம் பேசும் சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த போது அனுரகுமாரவிற்கு தமிழர்கள் பற்றிய கரிசனைகள் இல்லை,
இனப்பிரச்சினை தொடர்பில் நிலைப்பாடுகள் இல்லை, தெளிவான கொள்கை இல்லை என்றெல்லாம் விமர்சனத்தினை முன்வைத்தார். ஆனால் மறுதினமான செவ்வாய்க்கிழமை அனுருவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். அனுருவை சந்தித்ததை தான் தமிழ் மக்களின் கோரிக்கைகளுடன் சந்திப்பை செய்ததாக ஊடக அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். எனினும் ஜனாதிபதியின் உத்தியோக ஊடக பிரிவு புதிய ஜனாதிபதியாக அனுரவை ஸ்ரீதரன் வாழ்த்தவே வந்தார் என்றே அறிவித்துள்ளது. ஆக ஸ்ரீதரன் அனுர குறித்து உயர்ஸ்தானிகரிடம் முறையிட்டுவிட்டு வெறுமனே 22 மணித்தியாலத்திற்குள் சென்று அனுரவை சந்தித்து அவருக்கு பூங்கொத்தை வழங்கி வாழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்சைட்ஸ் நிகழ்ச்சியில் நாம் 4வதாக பார்க்க போவது பொது தேர்தலில் வெற்றி உறுதியற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது போட்டி போட்டுக்கொண்டு போட்டியிலிருந்து விலகி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக CV விக்னேஸ்வரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் பகிரங்கமாக அறிவித்துள்ள நிலையில் சுமந்திரன், சத்தியலிங்கம் போன்றவர்கள் இளைஞர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார்கள். இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன், வைத்தியர் சிவமோகன், ஞானமுத்து சிவனேசன் உள்ளிட்டவர்கள் போட்டியிட அதிகளவு விருப்பத்தில் இருக்கின்றார்கள். இதனை விடவும் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பிலும் போட்டியிடுவதற்கான திட்டமிடலையும் செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா கொழும்பில் போட்டியிட மறுத்துள்ளதும் சசிகலா ரவிராஜ் போட்டியிட போகின்றார் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இலங்கையின் அரசியல் களத்தில் இடம்பெறும் சுவாரஸ்யமான தகவல்களை அனுபவம் பெற்ற ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றும் ஒரு பாகத்தினை கேட்டீர்கள். மீண்டும் சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவிலுள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் TBCயில். இது TBCயின் தேடல்.